ஹாய் buddies, வெல்கம் பேக் டு மை ஸ்டைல் குக்கிங் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பிரெட் ஹல்வா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக ஒரு ஹல்வா ரெசிபி செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ப்ரெட்டில் ஹல்வா செஞ்சு கொடுங்க. ரொம்பவே சீக்கிரமாக டேஸ்ட்டாக செஞ்சிடலாம். இந்த ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் புதுசாக போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பிரெட் ஹல்வா செய்கிறதுக்காக நான் சின்ன சைஸில் 10 பிரெட் எடுத்துருக்கேன். சப்போஸ் நீங்கள் பெரிய சைஸ் பிரெட் எடுத்தீங்க அப்படின்னா 6 பிரெட் எடுத்துக்கோங்க. நான் சொல்கிற அளவுகள் கரெக்டாக இருக்கும். அடுத்தது பிரெட்டோட சைடில் இருக்கிற ப்ரௌன் கலராக இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையுமே ஒரு கத்தியால் கட் பண்ணி எடுத்துடலாம். இதே போலவே எடுத்துருக்க பிரெட்டு எல்லாத்தையுமே சைடில் இருக்க ப்ரௌன் கலராக இருக்கிறத மட்டும் கட் பண்ணி எடுத்துடலாம். பிரெட்டோட சைடில் கட் பண்ணது எல்லாத்தையுமே ஒரு பவுலுக்கு எடுத்து வச்சுக்கலாம். இதை வேஸ்ட் பண்ணாமல் பிரெட் ஸ்க்ரம் செய்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கட் பண்ண பிரெட்டு எல்லாத்தையுமே இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்தது கட் பண்ணி வச்சுக்க பிரெட்டை எண்ணெயில் போட்டு பொரித்து எடுக்கிறதுக்காக ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துக்கிட்டு நல்லா சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகி வந்ததும் கட் பண்ணி வச்சுருக்க பிரெட் பீசஸை அதில் சேர்த்துக்கிட்டு பொரித்து எடுத்துக்கலாம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு பிரெட்டை பொரித்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக அந்த கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வந்த உடனே நம்மளால் எடுக்க முடியும். இல்லைனா கரிஞ்சு போயிடும். பிரெட்டை அடிக்கடி திருப்பி விட்டு பொரித்து விட்டுக்கோங்க. முக்கியமாக பிரெட்டை கருக விடாமல் பொரித்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் ஹல்வா ரொம்பவே சூப்பராக டேஸ்ட்டாக வரும். பிரெட்டோட கலர் எல்லாமே நல்லா கோல்டன் ப்ரௌன் கலருக்கு சேஞ்ச் ஆகி வந்துடுச்சு. இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். இதே போலவே எல்லா பிரெட்டையுமே இந்த எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கலாம். அடுத்தது ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா மெல்ட் ஆகி வந்ததுக்கு அப்புறமா ஒரு 7-8 முந்திரி பருப்பு அதில் சேர்த்துக்கிட்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்து விட்டுக்கலாம். முந்திரி பருப்போட கலர் சேஞ்ச் ஆகி வந்துடுச்சு. இப்போ இதை அந்த நெய்யோடவே சேர்த்து ஒரு பவுலில் மாற்றி வச்சிடலாம். அடுத்தது அதே கடாயில் 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை, 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். 3/4 கப் அளவு சர்க்கரைக்கு 1/2 கப் அளவுக்கு தண்ணி கரெக்டாக இருக்கும். எக்ஸ்ட்ரா சேர்த்துக்க வேண்டாம். இந்த அல்வா செய்யறதுக்காக பாகுபாதம் வரணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. சர்க்கரை நல்லா கரைஞ்சி இந்த தண்ணி நல்லா கொதித்து வந்தால் போதும். பார்த்திங்கன்னா சர்க்கரை நல்லா கரைஞ்சிட்டு தண்ணி நல்லா கொதித்து வந்துடுச்சு. இப்போ பொரிச்சு வச்சுருக்க ப்ரெட்டு அது கூட சேர்த்துக்கலாம். ப்ரெட்டை சர்க்கரை தண்ணி கூட சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடலாம். அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் அந்த சர்க்கரை தண்ணியில் இந்த ப்ரெட்டு எல்லாமே ஊறிட்டு நல்லா இதை போல் வெந்து வந்திருக்கும். இப்போ இதை எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதாங்க, பிரெட் ஹல்வா ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது கூட நம்ம ஃபஸ்ட்டு நெய்யில் வறுத்து எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த முந்திரி பருப்பை இது கூட சேர்த்துக்கலாம். நெய் கூடவே சேர்த்து அந்த முந்திரி பருப்பை நம்ம எடுத்து வச்சோம். இது ரெண்டுத்தையுமே இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு நல்லா கலரி விட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சமாக தண்ணி இருக்குது. அந்த தண்ணி மட்டும் நல்லா அப்சார்ப் ஆகி வந்ததுக்கு அப்புறமா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு தண்ணி நல்லா உள்ளே அப்சார்ப் ஆகி வந்ததுக்கு அப்புறமா இது கூட ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. லைட்டாக சேர்த்துக்கோங்க, ரொம்ப அதிகமாக சேர்த்துக்காதீங்க.
அவ்வளோதான், நம்மளுடைய சூப்பரான டேஸ்டியான ரொம்பவே சீக்கிரமாக செய்கிற ஒரு ஹல்வா ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இந்த அல்வாவை வெறும்னேன்னு சாப்பிடாம அதில் போட்டிருக்க முந்திரியோடு சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள். ரொம்பவே சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். இந்த ஹல்வாவை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இது போலவே என்னுடைய எல்லா ரெசிபிஸும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா மை ஸ்டைல் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே போல் சூப்பரான டேஸ்டியான இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். படிஸ், தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங்.